ரகசிய குழுக்கள் சார்ந்த 5 படங்களின் 2ஆம் பாகம். நம்பர் 2 மூவி நேம் த கேம் 1997. கதையின் ஹீரோவான நிக்கோலஸ் மிகவும் பணக்கார சான் பிரான்சிஸ்கோ வங்கியாளர். ஆனால் அவர் முற்றிலும் தனிமையானவர். தனது பிறந்த நாளை கூட தனியாக கழிக்கிறார். அவரது 48வது பிறந்த நாளில் பின்குறிப்ப அவரது தந்தை தற்கொலை செய்து கொண்ட வயது. அவரது நீண்ட காலத்திற்கு முன்பு எல்லாவிதமான போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகிவிட்ட அவரது சகோதரன் கன்ராட் திடீரென்று திரும்பி வருகிறார். அவர் நிக்கோலஸுக்கு ஒரு அட்டையை கொடுக்கிறார். இது கன்சியூமர் ரிக்ரியேஷன் சர்வீசஸ் என்று அழைக்கப்படும் கேம். தனது ஆர்வத்திற்கு அடிமைப்பட்டு நிக்கோலஸ் சிஆர்எஸ்ஐ சந்திக்கிறார். அவருக்கு எல்லாவிதமான விசித்திரமான மற்றும் கெட்ட விஷயங்களும் நடக்க தொடங்குகின்றன. இதிலிருந்து தப்பித்தாரா என்பதே கதை. நம்பர் 1 மூவி நேம் ஐஸ் ஒயிட் ஷர்ட் 1999. இந்த படத்தின் எந்த இடத்தையும் சென்சார் செய்யாமல் சொல்ல முடியாது. படத்தின் ஹீரோவான டாக்டர் பில் ஹார்ட்ஃபர்ட்ஸ் ஒரு நாள் பியானோ வாசிக்கும் தன் நண்பனை பார்ட்டியில் சந்திக்கிறான். அவனுக்கு ஒரு ரகசிய போன் கால் வருகிறது. அதில் பாஸ்வேர்டு ஒன்று சொல்கிறார்கள். அந்த பாஸ்வேர்டையும் ஹீரோவும் நோட் செய்து கொண்டு தன் நண்பனை பின்தொடர்ந்து செல்கிறான். நண்பன் செல்லும் கார் ஒரு பங்களாவின் முன் நிற்கிறது. காரை விட்டு இறங்கியவுடன் கண்ணை கட்டி நண்பனை உள்ளே அழைத்து கொண்டு போகிறார்கள். இதை தூரத்தில் இருந்து பார்த்த ஹீரோவும் அங்கு போகிறார். அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள். ஹீரோவும் சொல்கிறார். உள்ளே அனுமதிக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் முகமுடி அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹீரோவும் முகமுடி அணிந்து கொண்டு உள்ளே நுழைகிறார். அங்கு அவர் காணும் காட்சி மிகவும் மோசமான சூழலில் ரகசிய குழுவினர் காணப்படுகிறார்கள். அந்த இடத்தில் படத்தின் இயக்குனரான ஸ்டான்லி கூப்ரிக் தமிழில் ஒரு பாடலை பேக்ரவுண்டில் ஒலிக்க விட்டிருப்பார். படத்தின் ஹீரோ அங்கு உள்ள அந்த ரகசிய குழுவினரை யாருக்கும் தெரியாமல் நோட்டம் விடுகிறார். ஆனால் அவரது நடவடிக்கைகளை கண்டுபிடித்தவர்கள் அவரை பிடித்து பாஸ்வேர்டை கேட்க ஹீரோவும் சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு இல்லை, இது கேட்டிலிருந்து உள்ளே வர்ற வரைக்கும் உள்ள பாஸ்வேர்டு, இந்த இடத்துல நுழைய உள்ள பாஸ்வேர்டை சொல் என கேட்கிறார்கள். ஹீரோ பாஸ்வேர்டை சொன்னாரா இல்லை அவர்களிடம் சிக்கிறாரா என்பதுதான் கதை. இந்த படத்தை சுற்றி ஏராளமான கான்ஸ்பிரசி தியரி இன்டர்நெட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் ஸ்டான்லி கூப்ரிக் படம் வெளியீட்டிற்கு முன்பே மாரடைப்பால் காலமானார். ஆனால் இது இயற்கையான மரணமில்லை, நிஜமான இந்த ரகசிய குழுக்கள் தான் இவரை கொன்றுவிட்டார்கள் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். மற்றும் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வார்னர் பிரதர்ஸுடன் 2 பேர் சந்தேகத்திற்குரியவராக வேலை பார்த்ததாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, நான் பார்த்தவரையில் இந்த படம் முழுமையாக மக்களுக்கு காட்டப்படவில்லை. செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட காட்சிகள் பிடுங்கி எறிந்திருக்கிறார்கள். இது கண்டிப்பாக குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படமில்லை. இப்படி பல வித்தியாசமான படங்களின் தொகுப்பை காண MA சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.